ஹே கைஸ், நம்ம கனடாவில் லண்டன்கிற சிட்டியில் இருக்கோம். இன்னைக்கு தக் லைஃப் படம் பார்க்க போயிட்டுருக்கோம். கூட சிம்பு வர்றாரு. ப்ரோ சிம்பு ப்ரோ ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே கைஸ், நேற்று நைட்டு தக் லைஃப் படத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சோகமாக போச்சு. அதனால் நைட் ரிவ்யூ பண்ணல, அதை காலையில் ரிவ்யூ பண்ணுறேன். கமல் ஃபேனாகவும் சிம்பு ஃபேனாகவும் இருக்கிற எனக்குலாம் இது ரொம்பவே ஏமாற்றமாக தான் இருந்தது. மணிரத்னம் ஃபேன்ஸுக்கு எப்படின்னு தெரியல. என்னென்னா, இது கேங்ஸ்டர் மூவி தான். ஒரு பெரிய கேங் இருக்குது, ஊர்லேயே பெரிய கேங் அவங்க தான். கடைசியில் அந்த கேங்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போகிறாங்க. இதை தான் செக்கச்சி வந்த வானத்திலே சொல்லிட்டாப்புல. இவர் மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதை. செக்கச்சி வந்த வானமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா தக் லைஃப்க்கு கம்பேர் பண்ணால் சிசிவி ஓகே தான். அண்டு தேவையில்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கதைக்குள்ளே அதெல்லாம் சேர்ந்து கதையை குழப்பதோ தவிர ஒன்றும் இதாக இல்லை. கமல் வந்து ரொம்பவே நம்ப முடியாததெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. சிம்பு பெரிய கேங்ஸ்டருங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. பயங்கர புத்திசாலிங்கிறாங்க. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்புகிறாரு. அண்டு நிறைய கேரக்டர் இந்த மூவிக்கு தேவையே இல்லை. த்ரிஷா கேரக்டர் அந்த படத்தில் இல்லைனாலும் படம் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க நிறையா ட்விஸ்ட் பண்ணி சர்ப்ரைஸாக லேட்டர் ஆஃபில் காட்டலான்லாம் பார்க்குறாங்க. கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸே அதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு. சிம்புக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அது அந்த கேரக்டர் படத்தில் எப்போ மறுபடியும் வந்து ஜாயின் ஆகும்னு ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சது. ஃபைட் முதற்கொண்டு கெஸ் பண்ணுறாங்க தேட்டருக்குள்ளே. கமல் மயக்கம் போட்ட மாதிரி இருப்பார், பக்கத்தில் போய் நிற்பாங்க, கழுத்து பிடிப்பார் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிடிக்கிறாரு. அண்டு தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இது பெரிய படம் இல்லை. என்ன பண்ணுறது, ஆண்டவர் ஃபேனாக இருந்துக்கிட்டு சிம்பு ஃபேனாக இருந்துக்கிட்டு இது நான் என் வாயாலேயே சொல்ல அடிச்சிட்டாங்க. நடிப்பு வைஸ் சிம்பு, கமல் நிறைய பேர் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நடிப்பில் எதுவுமே இது குறை சொல்ல முடியாது. கதை தான் சரியில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க கதையே இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சொல்லவே தேவையில்லை. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே ஏமாற்றம் தான். நேற்று ரொம்ப சோகமாக போச்சு படம் முடிச்சுட்டு. நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் ரிவ்யூ கேட்கலான்னு இருந்தோம், பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னு. பட் போகிறவங்கெல்லாம் ரொம்ப சோகமாக போனாங்க. ஸோ கேட்க மனசு வரல. படத்தில் வர்ற வில்லன்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறானுங்க. எல்லாருமே என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃபுல் ஃபேஸ் இருக்கிறவனாட்ட தான் இருந்தாங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுமே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே வச்சுருந்த 2-3 ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரே சோகங்க.